தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் தெரிவிக்க ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் மனு தாக்கல் செய்திருந்தார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தன்னை திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டதாக சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டல்டா வழக்கு தொடர்ந்திருந்தார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டலாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்திருந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. குறிப்பாக தன்னை திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டதாக சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டலா காவல்துறையில் புகார் அளித்ததுடன் சமூக வலைதளங்களிலும் பேட்டி அளித்திருந்தார். இந்நிலையில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க ஜாய் கிறிஸ்டலாவுக்கு தடை விதிக்க கோரியும் சமூக வலைதளங்களில் உள்ள வீடியோக்களை நீக்க கோரியும் மாதம்பட்டி ரங்கராஜ் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது நீதிபதி செந்தில்குமார் முன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்கும்படி மகளிர் ஆணையம் உத்தரவிட்டும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஜாய் கிறிஸ்டலா தரப்பிலிருந்து வாதமானது முன்வைக்கப்பட்டது. மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் குழந்தை கவனிக்கும் பொறுப்பை வாழ்நாள் முழுவதும் ஏற்க மாதம்பட்டி ரங்கராஜ் தயாராக இருப்பதாகவும் தன்னைத்தான் தந்தை என நிரூபித்தால் குழந்தை பொறுப்பை ஏற்க தயார் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார். மேலும் மாதம்பட்டி ரங்கராஜின் நற்பெயரை பாதிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் மோசமான வீடியோக்களை பரப்பி யூடியூப் சேனல்கள் படமாக்கி வருவதாகவும் அத்தகைய யூடியூப் சேனல்கள் தங்களை பற்றி அவதூறான வீடியோக்களை வெளியிட தடை விதிக்க வேண்டும் எனவும் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பிலிருந்து வாதமானது முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர். இன்று இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி மாதம்பட்டி ரங்கராஜின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்நிலையில் ஜாய் கிறிஸ்டலாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.